Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி, எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு எப்படி செய்யலாம். அப்பப்போ வீட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்வீட் சாப்பிட கிரேவிங் வரும். அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்தி கூட தான். ஏன்னா நம்ம பீட்ரூட் கூட செஞ்சுருக்கோம். நம்ம கலர் எதுவும் போடல, அதனால சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் நான் பீட்ரூட் எடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு சைஸ்க்கு எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கு. அது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம், மை போல் அடிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாம் ஜூஸ் வரும். தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய ஜூஸ் இருக்கும், அந்த ஜூஸே போதும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் போட்டுக்கோங்க. நான் இதை உடனே பெருசாக எடுத்துருந்தேன். அது 1/4 கிலோ இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பீட்ரூட் ஸ்மெல்லு கூட வேண்டான்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் ஒன்று எடுத்துக்கலாம், அப்போவே போதும். அதுவே நல்லா இப்போ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருக்கு. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கூட நல்லா வாஷ் பண்ணி அது கூட நான் ஜலாடிட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணும்னா அது வச்சிடலாம், வேறு ஏதோ குழம்புக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை சைடில் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன என்ன பண்ணலான்னு இப்போ பாருங்கள். நான் எண்ணெய் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். அதில் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நல்லா நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா ப்ரஷ்ஷில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கையிலே அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒட்டி போகாது. அதனால் இப்போ நான் கட்டோரியில் கிண்ணத்தில் ஜூஸ் எவ்வளோ இருக்குது அளவு எடுத்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 கட்டோரி ஜூஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பெரிய கட்டோரியில் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே கட்டோரியில் ஒரே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. 2 சைஸ் மாற்றிடாதீங்க. ஒரு கட்டோரியில் நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு கட்டோரி போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கரைச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு கேஸ் பற்ற வச்சு அதுக்கு மேலே போடணும். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சிடாதீங்க. இது நல்லா மெல்ட் பண்ணிடணும், சர்க்கரை மெல்ட் பண்ணிடணும். அதுக்காக தான். இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை சீக்கிரம் கிடையாது. நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம், சர்க்கரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நாங்கள் பாத்திரத்தில் இறக்கி போடுறோம்ல, அதில் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட் போட்டுட்டு இருந்தேன். என்னென்ன உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் பிடிக்கும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் வெறும் காஜு கிஸ்மிஸ் தான் போட்டிருக்கேன். இது சைடில் பாருங்கள், எங்களோட ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஆகலையா அப்படின்னு நினச்சிட்டு சரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டுங்க அதை ரெடி பண்ணி சைடில் வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா பாத்திரம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் பற்ற வச்சுட்டு அதை கிளறிட்டே இருக்கணும். இதை பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் கிளறாமல் இருக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு கீழே அப்படியே உட்காந்துருச்சுன்னா அப்படியே கட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சரியான ஹல்வா வராது. அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போது பாதி கொஞ்சம் ஒரு கொதி வந்துடுச்சு. எப்படி இருக்குது பார்த்த உடனே இப்போ லுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. கலர் பார்த்த உடனே சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு சீக்கிரமாக ஏதோ சாப்பிட்ற பொருள் இருக்கும், ஹல்வா சாப்பிடணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா எதுவுமே இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு அவ்வளோ டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் கேஸ் ஸ்பீடாக வச்சிடாதீங்க, ஸ்லோலே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாகிட்டே உங்களுக்கு க்ரீமி வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கீழே பிடிக்காது. இல்லைன்னா ரொம்ப ஹை ஸ்பீடு வச்சுருந்திங்கன்னா அப்படியே கட்டியாகி ஒரு பக்கமாக கட்டியாயிடும். இப்போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யெல்லாம் போடல, வெறும் கடாய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கு. அதனால் நான் இதில் 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவ்வளோ போடுறதுக்கு உங்கள் மனசு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டுட்டு கிளறிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் தேவை அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் மிச்சம் இருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் கூட செய்யலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து டக்குன்னு வந்து கெஸ்ட்டு வந்துடுச்சு, உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே டெசர்ட் இல்லை, இந்த மாதிரினா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம், கரெக்டாக ஸ்வீட் இருக்கா இல்லையா அப்படின்னு. நான் பார்த்தேன், எனக்கு வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நாங்கள் லைட்டாக தான் ஸ்வீட் சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் ஏற்கனவே உப்பு போட மறந்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நம்ம வந்து கம ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தா தெரியும். அப்போது இறக்கிட்டு உங்களுக்கு நம்ம பத்திரம் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொட்டிடலாம். பாருங்கள், நான்ஸ்டிக் கடாய் எடுத்ததுனால நெய் க்ரீஸ் பண்ணியிருந்தோம், அதனால் ஒட்டவே இல்லை. சூப்பராக அப்படியே கடைஞ்சி வந்துருச்சு, சுத்தமாக ஒட்டவே இல்லை, அவ்வளோ அழகாக வந்திருக்குது. பாருங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் வச்சுட்டோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சூடு ஆறிடுச்சு, செட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சுட்டு சைடெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னா அப்படியே வாயில் எச்சு ஊறிட்டு வருது, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு வரோம்ல, அதே டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய கடையில எல்லாம் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்லலாம் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வீட்டில் செஞ்சதுனால நம்ம ஒன்றும் ஃபுட் கலர் போடல, அவ்வளோ கலராக இருக்குது. பீட்ரூட் எடுக்கவே ஹெல்தி, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், கெஸ்ட்டு வந்தால் கூட கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பிளேட்டில் அப்படியே போட்டு வச்சுருக்கு. சாஃப்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே ஸ்பஞ்சு போல் ஜெல்லி மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே கட் பண்ணி வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போகுது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஜெல்லி பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் நீங்கள் உங்களுக்கு அக்கார்டிங் வச்சுக்கோங்க, எவ்வளோ டேஸ்ட்க்கு அக்கார்டிங் நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்துக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை இதில். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.